20% முதலில் தயார் செய்யுங்கள். அப்படின்னா எப்படி சார் நம்ம தயார் செய்யறது? ஆல்ரெடி நான் சொன்னதுதான், இருந்தாலும் 20%ன்றப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா படும். அதனால நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இப்போ பாருங்க, யூனிட் 1 எடுத்துக்கங்க. உள்ளடக்கிய கல்வி குறித்த கண்ணோட்டங்கள். இதுதான் யூனிட் 1. இதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் உள்ள உள்ளடக்கிய கல்வி தொடர்பான சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் திட்டங்கள். இந்த கொஸ்டின் நாளைக்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு லாங் சைஸ் நோட் நான் போட சொல்லியிருக்கேன். அந்த லாங் சைஸ் நோட் எடுத்துட்டு நாளைக்கு 2 கொஸ்டின், ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த 2 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நோட்ல எழுதிட்டு அதுக்கு பிறகு 20% தயாராகணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்தியாவில் உள்ளடக்கிய கல்வி தொடர்பான சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் திட்டங்கள். அதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன பாயிண்ட் இருக்கு வரிசையா எழுதணும். சரிங்களா? அதுல முதல் பாயிண்ட் பாருங்க, இந்தியாவில் உள்ளடக்கிய கல்வி தொடர்பான சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் திட்டங்கள். இதுதான் ஹெட்டிங். அது கீழே பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இந்திய அரசியல் சாசனமும் சிறப்பு தேவையுடையோர் கல்வியும். முதல் பாயிண்ட். 2 பாருங்க, 1860 முதல் 1994 வரையிலான காலகட்டத்தில் ஏற்பட்ட, நல்லா கவனிங்க, இப்ப நான் சொல்றது எல்லாமே பாயிண்ட். காலகட்டத்தில் ஏற்பட்ட திருப்பங்கள். 1960 முதல் 1994 வரைக்கான காலகட்டத்தில் ஏற்பட்ட திருப்பங்கள். இது 2வது பாயிண்ட். அது கீழே ஒரு 3 பாயிண்ட் வந்து பாருங்க. கோத்தாரி கல்விக்குழுவின் அறிக்கை. 2 ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு திட்டம். 3 செயலாற்று குறைபாடுள்ள குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் 1974. இந்த மாதிரி ஒரு கேள்வி, அந்த கேள்வி எழுதிட்டு அதுக்கு கீழே என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வர சொல்லி எழுதிடணும். நாளைக்கு 2 கொஸ்டின் நீங்க படிக்க போறீங்கன்னா முதல் நாள் நைட்டு அந்த 2 கொஸ்டினும், அந்த 2 கொஸ்டினுக்கான கீ பாயிண்ட்ஸை அந்த லாங் சைஸ் நோட்ல கம்பல்சரி எழுதுங்க. உங்க கைப்பட எழுதுங்க. கைப்பட எழுதுறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய சக்தி. கைப்பட எழுதும் போது உங்களுக்கு அந்த படிக்கின்ற ஆர்வம் தானா தோணும். எழுதும் போதே உங்களுக்கு மறக்காது, என்னென்ன விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ கைப்பட எழுதுங்க.